Hello friends, welcome back to my channel. Wire கூடையில டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கிறதுன்னு விதவிதமா நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஹார்ட் ஷேப்லயே இந்த டிசைன் எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த சின்ன ஹார்ட்டை போட்டு பழகிட்டு சேம் இதே மெத்தட்ல இந்த பெரிய ஹார்ட்டை ரொம்ப ஈஸியா நீங்க போட்டுடலாம். சின்ன ஹார்ட் போடுறது தான் கஷ்டமா இருக்கும். இந்த பெரிய ஹார்ட்டை நீங்க ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். yellow color bagல மூணு குட்டி குட்டி ஹார்ட் வந்துட்டு pink கலர்ல போட்டுருக்கேன். இந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு yellow கலர்ல ஹார்ட் போட போறேன். இதுக்காக 1.25 அடியில ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஹார்ட் ஷேப் எந்த இடத்துல வேணுமோ கரெக்ட்டா சென்டர் பார்த்துக்கோங்க. இதுதான் சென்டர். பிகினருக்காக எந்த இடத்துல இந்த டிசைன் கொடுக்கணும்னு மார்க் வச்சு காமிச்சிடுறேன். இதுதான் சென்டர். சென்டர்ல ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அதுக்கு அப்புறமா இந்த ஹோலுக்கு மேலேயே லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரெண்டாவது ஹோல். இதுக்கு மேலே மூணாவது ஹோல்ல ஒரு மார்க் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கத்துலயும் மூணாவது ஹோல்ல வந்துட்டு மார்க் வச்சுக்கோங்க. இது சென்டர். இங்க இருந்து ரைட் சைடு மூணாவது ஹோல், இதே மாதிரி லெஃப்ட் சைடு மூணாவது ஹோல்ல மார்க் வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் ஹோல்ல ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்றேன். இதை மேல் பக்கம் பார்த்த மாதிரி ஒரு 2 நாட்ல ஒயரை சொருகி விட்டுருங்க. சென்டர் ஹோல்ல ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இதுக்கு நேராக மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ அடுத்து மறுபடியும் சென்டர் ஹோல் வழியாகவே இந்த ஒயரை கொண்டு போயிருங்க. இந்த ஃப்ளவர் டிசைன்ஸோட பேசிக் இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வி ஷேப் வச்சு நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஜிக்ஸாக் டிசைனும் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இப்போ அடுத்து இந்த ஒயரை லெஃப்ட் சைடு மூணாவது ஹோலில் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து மூணாவது ஹோல், இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இதுதான் சென்டர். அடுத்து இதுக்கு கீழே இருக்கிற ஹோலில் விட்டு மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். வீடியோவை கிளியராக பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. சின்ன சின்ன ஒர்க்கு தான் ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ஒயரை மூணாவது ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போயிடணும். லெஃப்ட் சைடு மூணாவது ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்போ அடுத்து இதை ஹார்ட் ஷேப்பாக நம்ம மாற்ற போகிறோம். இங்கே சைடில் கீழே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை கொண்டு வரணும். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக மூணாவது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஹோல் வழியாகவே உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறேன். இப்போ பாதி ஹார்ட் வந்துட்டு நம்ம போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் இந்த ஒயரை இதே ஹோல் வழியாகவே வெளிப்பக்கமாக கொண்டு வந்துருங்க. அடுத்து இந்த ஒயரை இங்கே மேலே இருக்கிற இந்த ஹோல் வழியாக கொண்டு போகணும். அடுத்து ரைட் சைடு அந்த மூணாவது ஹோல் வந்துட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. இந்த சென்டருக்கு ரைட் சைடு மூணாவது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். ரைட் சைடு மூணாவது ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு மறுபடியும் மூணாவது ஹோல் வழியாகவே, அதாவது ரைட் சைடு மூணாவது ஹோல் வழியாகவே வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இப்போ கடைசி ஹோல் வந்துட்டு இங்கே மேலே இருக்கிற ஹோல் வழியாக உள்பக்கமாக கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போது ஹார்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. பாக்கெட்டில் இந்த ஹார்ட் ஷேப் போட்டிருக்கேன். ஸோ பாக்கெட்டோட உள் பக்கத்தில் இந்த ஒயரை சொருகி விட்டுடுறேன். நீங்கள் பேக்கில் போடுறதா இருந்தாக்கா பேக்கோட உள் பக்கத்தில் திருப்பி இதே மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் கிராஸ்கட் கூடைக்கு இந்த மாதிரி டைமண்ட் டிசைன் கொடுத்துருந்தோம். அதே டைமண்ட் டிசைனை தான் இப்போ ஹார்ட் ஷேப்பில் இந்த டிசைனாக மாற்றிருக்கேன். இப்போ சிம்பிளாக மார்க் இல்லாமல் இன்னும் ஒரு முறை இந்த ஹார்ட் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு பிகினருக்காக சொல்லிடுறேன். 1.25 அடியில் ஒரு ஒயர் எடுத்து உங்களுக்கு ஹார்ட் ஷேப் எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக சென்டர் பார்த்து ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒயரோட ஒரு கார்னரை பேக்குக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்து இதை இந்த சென்டர் ஹோலுக்கு சைடில் ரைட் சைடு ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மறுபடியும் இந்த சென்டர் ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. செகண்ட் ஸ்டெப்பு, இந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக லெஃப்ட் சைடு மூணாவது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இப்போ இந்த மூணாவது ஹோல் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இதுதான் சென்டர். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இது வந்துட்டு ரெண்டாவது ஸ்டெப்பு. மறுபடியும் இந்த ஒயரை லெஃப்ட் சைடு சென்டர் ஹோல் வழியாக கொண்டு போயிருங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப். இது அப்படியே ஹார்ட் ஷேப்பாக நம்ம மாற்ற போகிறோம். இங்கே சென்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக மூணாவது ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும்.
இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் இதுக்கு நேராக லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்த சென்டர் ஹோல் வழியாகவே வெளி பக்கமாக கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம கொண்டு போனோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடு மேலே இந்த ஹோல் வழியாக ஒயரை உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. கடைசியாக ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும், ரைட் சைடு 3வது ஹோல் வழியாக இந்த சென்டர்லேருந்து 3வது ஹோல் வழியாக வெளி பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக கொண்டு வாங்க. மறுபடியும் இந்த ஒயரை இந்த 3வது ஹோல் வழியாக கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், போடும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இந்த சின்னதாக ஹார்ட் ஷேப் போட்டு பழகிட்டு இதே மாதிரி பெரிய ஹார்ட்டை நீங்களே பின்னிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் இதை போட்டு காமிக்கிறேன். சின்ன சின்ன மீதமான துண்டு ஒயர்களை வச்சு விதவிதமாக டிசைன்ஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கறதுன்னு இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. சிம்பிளாக இருக்கிற உங்கள் பேஸ்கெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுக்கறது மூலிமா கிராண்டான பேஸ்கெட்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.